ஹாய் காய்ஸ், இந்த ட்ராமோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் என்னடா எனக்கு வந்த சோதனை, நான் எவ்வளோ பெரிய ஆளு, இந்த முடிய பின்ன முடியாம அவஸ்தப்படுறேனே அப்படின்னு கடுப்பாய் இருக்காரு. அப்ப ஹீரோயினும் பாஸ் பார்த்து பாஸ், கையோட வந்துட போகுது பாஸ் அப்படின்றாங்க. ஹீரோவும் எப்படியோ தட்டு தட மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹீரோயினோட முடியையும் பின்னி விட்டுறாரு. அப்ப அன்னைக்கு வர வெயிட்டரும் சருக்கு இதுல எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல போல இருக்கு, பரவாயில்ல நல்லா தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டை கையில கொடுக்கறாரு. ஹீரோயின் தான் ஃபுட்டும் ஆர்டர் பண்ண போறாங்க. நேரம் பார்த்து வெயிட்டரும் சார் இங்க இன்னொரு ஈவென்ட் கூட நடக்குது, நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இத கேக்குற ஹீரோயினும் என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயினும் இல்லையே ஒன்னும் இல்ல அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அப்ப வெயிட்டரும் ஹீரோயின் கிட்ட இங்க பாருங்க மேடம், நீங்க நம்மளோட ஃபுட்டை போட்டோ எடுத்து உங்களோட சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி அந்த போஸ்ட்க்கு 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஸ்பைசியான சூப்பரான ஒரு சிக்கன் ஃபுட்டை உங்களுக்கு கிஃப்டா கொடுப்போம் அப்படின்றாரு. இத கேட்டு ஹீரோயினும் ஏது சிக்கனா அப்படின்னு எச்சு விடுறாங்க. ஆனாலும் ஹீரோக்கு தான் ஸ்பைசி ஃபுட் செட் ஆகாதே, அதனால ஹீரோயினும் இல்ல பரவாயில்ல தேவையில்ல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த டைமை யூஸ் பண்ணி ஹீரோவும் அந்த ஹோட்டலோட ஃபுட்டை போட்டோ எடுத்து அவரோட சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிடுறாரு. இத ரெஸ்ட் ரூம் வந்த ஹீரோயினும் பாத்துடுறாங்க. இத பார்த்து ஹீரோயினும் ஆஹா சார் எனக்காகத்தான் இத பண்ணிருக்காரு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் கிளம்பி அவங்களோட இடத்துக்கு வராங்க. நேரம் பார்த்து அந்த ஸ்பைசி ஃபுட் எல்லாமே ஹீரோயினோட டேபிளுக்கு வருது. ஹீரோயினும் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு முழிக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் என்னோட சோஷியல் மீடியால அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதனால நான் போடுற எல்லா போஸ்டுக்கும் 100 லைக் ஈஸியாவே வந்துரும், இந்த போஸ்டுக்கும் ஜஸ்ட் 100 லைக் நான் டக்குன்னு வாங்கிட்டேன் அப்படின்றான் ஹீரோ. நேரம் பார்த்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே டைம்ல கால் வரும். ஹீரோக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டான ஃபே கால் பண்றாரு. ஹீரோயினுக்கு ஷாவோஷி கால் பண்றான். ஹீரோ கிட்ட அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஏண்டா உன்னை யார் சரி கிட்னாப் பண்ணிட்டாங்களாடா, உன்னோட சோஷியல் மீடியால சம்பந்தமே இல்லாத போஸ்ட் எல்லாம் ஷேர் ஆகுதுடா, நீ சேஃபாவா இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட சமாளிக்கிறாரு. அடுத்த பக்கம் ஷாவோஷி ஹீரோயின் கிட்ட ஏமா நீ ஹீரோ கூட இருக்கும் போது ஹீரோவை பாக்குறதுக்கு யாராவது பொண்ணு வந்துச்சா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் இல்லையே அப்படியே யாரும் வரலையே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் போனை கட் பண்ணிடுறாங்க. பக்கத்துல இருக்கிற ஹீரோவும் என்னம்மா ஷாவோஷியா கால் பண்ணது, பயப்புள்ள என்ன சொன்னா அப்படின்னு கேக்குறான். இல்ல பாஸ், நீங்க ஒரு பொண்ணு கூட வெளியில வந்திருக்கிறதாகவும் அந்த பொண்ணு எனக்கு தெரியுமான்னு ஷாவோஷி என்கிட்ட கேட்டான், ஆனா நான் ஒண்ணுமே சொல்லல பாஸ் அப்படின்றாங்க ஹீரோயின். ஹீரோவும் கிறுக்கு பைய அப்படின்னு ஷாவோஷிய திட்டுறாரு. நேரம் பார்த்து அங்க வர வெயிட்டரும் ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு பில்ல குடுக்கறாரு. அப்ப ஹீரோவும் நான் பே பண்றேன் அப்படின்னு அவரு பில் கவுண்டருக்கு போக இத பாக்குற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகும். ஏன்னா அவங்க தான் ஹீரோக்கு ஃபுட் வாங்கி தாரேன்னு வெளியில கூட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு ஹீரோயினும் சோகமா இருக்க. அப்ப அங்க வர ஹீரோவும் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயினும் சாரி சார் என்ன மன்னிச்சுக்கோங்க, நீங்க எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றீங்க, அதனால உங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனாலும் உங்களை எப்படி வெளியில கூட்டு வரதுன்னு எனக்கு தெரியல சார், அதனாலதான் உங்ககிட்ட ஒரு பொய்ய சொல்லி உங்களை வெளியில கூட்டு வந்தேன் அப்படின்றாங்க ஹீரோயின். அதுக்கு நம்மாலும் அடுத்த முறை நீ இப்படி பொய்யெல்லாம் சொல்ல தேவையில்ல, என்கிட்ட நேராவே கேட்டுறேன்னு அப்படின்றாரு. இத கேக்குற ஹீரோயினும் அப்படின்னா இவரு நெக்ஸ்ட் டைம் இவர்கிட்ட நேராவே என் கூட வெளியில வாரீங்களான்னு கேட்க சொல்றாரா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. தனியா சிரிக்கிற ஹீரோயினை பார்த்து ஹீரோவும் என்னம்மா உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினும் இல்ல சார் அப்படியெல்லாம் இல்ல, இந்த ஃபுட் கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கா அதுதான் அப்படின்றாங்க. ஹீரோவும் அடிக்கடி ஸ்பைசி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாத அப்படின்றாரு. கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹீரோயினும் ஹாஸ்டலுக்கு கிளம்பி போறாங்க. நேரம் பார்த்து அங்க வர ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஏமா பிளீஸ்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கெஞ்சிரான். இத கேக்குற ஹீரோயினும் ஏண்டா மறுபடியும் என்ன உன்னோட லவரா நடிக்க சொல்றியாடா, செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்கோ அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஏமா செல்ல குட்டி புஜ்ஜி குட்டி இந்த ஒரு முறை மட்டுமா உன்னோட கால வேணாலும் விழுறேம்மா, இந்த ஒரே ஒரு முறை மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கெஞ்சிரான். ஐயோ ஆளை விட்றா நார பைலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் குடுகுடுன்னு அவங்களோட ரூம் ஓடுறாங்க. ஆனாலும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு பின்னாடியே துரத்திக்கிட்டு வரான். ஹீரோயினும் போய் அவங்களோட ரூம்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து கதவை தட்ட போக அங்க வர ஹீரோயினோட ரூம்மேட்டும் டேய் இங்க என்னடா பண்ற அப்படின்னு கேக்குறாங்க.
அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஏமா நான் உன் கூட பேசவே வரலமா, நான் ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்றான். அப்ப ஹீரோயினோட ரூம்மேட்டும் ஹீரோயின் ரூம்ல இல்ல அப்படின்னு கதவை மறைச்சிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணும் வாரா. அந்த பொண்ணோட குரல் கேட்டதுமே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயினோட ரூம்மேட் கிட்ட ஏமா ஒரே ஒரு வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி அங்க வந்த பொண்ணு கிட்ட இங்க பாருமா இவத்தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, இதுக்கப்புறம் லவ் பண்றேன்னு பேர்ல என்னைய டார்ச்சர் பண்ணாத அப்படின்றான். அத கேட்ட அந்த பொண்ணும் கடுப்பாகி அங்க இருந்து கிளம்புது. அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட ரூம்மேட்டும் இங்க பாருடா இதே சாக்கா வச்சுக்கிட்டு என்ன பார்க்க வரது என் கூட பேச வரது இந்த வேலைலாம் வச்சுக்க கூடாது, எனக்கும் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேருது. இத கேக்குற ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இவ லூஸா என்ன அப்படின்னு கடுப்பாகுறான். அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோயினும் அழகா ரெடியாகி ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க. ஹீரோயினும் ஆபீஸ் வாசலுக்கு வராங்க. அப்ப ஹீரோயினும் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. என்னன்னா ஹீரோயின் ஆபீஸ் வாசலுக்கு வரும்போது அவங்க வலிக்கு விழுவுற மாதிரியும் வலிக்கு விழுவுற ஹீரோயினை ஹீரோ அழகா வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரியும் நினைச்சு பார்த்த ஹீரோயினும் ஆஹா இப்படி நடந்தா எப்படி இருக்கும் செஞ்சு பாப்போமா அப்படின்னு ஹீரோயினும் வலிக்கு விடுவுற மாதிரி ஒரு ஆக்டின போட அதே மாதிரி யாரோ வந்து ஹீரோயினை தாங்கி பிடிக்கிறாங்க. ஹீரோயினும் ஆஹா ஹீரோ தான் வந்து காப்பாத்தினாரு அப்படின்னு அப்படியே மூஞ்ச திரும்பி பாக்குறாங்க. ஆனா ஹீரோயினை தாங்கி பிடிச்சது யாரு தெரியுமா? ஆபீஸ்ல வேலை பாக்குற செக்யூரிட்டி அப்பா. ஆபீஸ்ல வேலை பாக்குற செக்யூரிட்டிய பார்த்த ஹீரோயினும் ஆஹா வட போச்சே அப்படின்னு பல்பு வாங்குறாங்க. ஹீரோவும் அங்க வந்திருப்பான். ஆனாலும் ஹீரோயினை பார்க்காம அவன் பாட்டுக்கு போனை பேசிக்கிட்டு போயிருப்பான். சரின்னு ஹீரோயினும் ஆபீஸ் ரூம்க்கு கிளம்பி போறாங்க. அங்க இருக்கிற அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாம் ஹீரோயினை பார்த்துட்டு ஏமா இன்னைக்கு நீ ரொம்பவே அழகா இருக்கமா அப்படின்றானுங்க. ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்கு போறாங்க. நேரம் பார்த்து ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிடுறான். அப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றாரு. ஹீரோயினும் எது நான் கிஃப்ட் கொடுத்தேனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோவும் அந்த கிஃப்ட காட்டுறாரு. ஹீரோயினும் அந்த கிஃப்ட திறந்து பாக்குறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது ஹீரோயினோட ரூம்மேட் பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு தான் ஹீரோயினுக்கு சொல்லிருக்கும் நீ வேணா பாரு நான் உன்னோட ஆளுக்கு நீ அனுப்புற மாதிரியே ஒரு கிஃப்ட பிரசன்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்கோம். இதை யோசிச்சு பாக்குற ஹீரோயின் கிட்ட ஹீரோவும் என்னம்மா நீ கொடுத்த கிஃப்ட நீயே மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் என்ன சொல்றதுன்னு தெரியாம தடமாறி நிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த கிஃப்ட திறந்து பாக்குறான். அந்த பாக்ஸ்குள்ள வெறும் ஸ்வீட் தான் இருக்கும். ஹீரோயினும் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமாம்மா என்னோட ஃபேவரட்டான ஃபிளேவர் அப்படின்றாரு. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினும் அவங்களோட டீம்மேட்ஸ் கூட இருக்காங்க. ஆனாலும் ஹீரோ அங்க இருக்க மாட்டான். ஹீரோயினும் ஹீரோ எங்கப்பா அப்படின்னு கேட்க ஹீரோயினோட டீம்மேட்ஸும் அவன் அவசரமா ஹாஸ்பிட்டல் போயிருக்காமா, அவனுக்கு பீனட்னா ஒத்தே வராது, ஆனாலும் அந்த கிறுக்கு பைய பீனட்னு தெரிஞ்சும் அதை சாப்பிட்டு இருக்கான், அது அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச யாராவது கொடுத்திருப்பாங்க போல அப்படின்றாங்க. இத கேட்டு ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. நேரம் பார்த்து அங்க வர ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் டேய் ஹீரோ கிட்ட சைன் வாங்கணும்டா யாரடா போறது அப்படின்னு கேட்க அப்ப அங்க இருக்கிற டீம்மேட்ஸும் ஐயோ டேய் ஆள விடுங்கடா அப்படின்னு அங்க இருந்து குடுக்குடுன்னு ஓடிடுறானுங்க. ஹீரோயினும் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்க அப்ப ஃபேயும் ஹீரோயின் கிட்ட நீ போய் சைன் வாங்கிட்டு வரியாமா அப்படின்னதும் ஹீரோயினும் சரின்னு சொல்லி அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு ஹீரோவை பார்க்க போறாங்க. கட் பண்ண ஹீரோயினும் ஹீரோவோட வீட்டு வாசல்ல இருப்பாங்க. ஹீரோவோட வீட்டு டோர் பாஸ்வேர்ட் ஹீரோயினுக்கு மறந்துருக்கும். அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஆனாலும் பாஸ்வேர்ட் பிழையாகிரும். அப்ப ஹீரோவோட பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆண்டியும் ஏய் யாருமா நீ, உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு, நான் இப்ப போலீஸ்க்கு கூப்பிடவா அப்படின்னதும் நேரம் பார்த்து ஹீரோவும் கதவை திறந்துருவான். ஹீரோவை பார்த்த ஹீரோயினும் உங்ககிட்ட சைன் வாங்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னதும் ஹீரோவும் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு போறான். உள்ள வந்த ஹீரோயினும் ஹீரோ கிட்ட அவங்க கொண்டு வந்த ஃபைல் எல்லாம் கொடுக்கறாங்க. ஹீரோவும் அந்த ஃபைலை வாங்கிட்டு உட்காருமா நான் உனக்கு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பலான்னு போக ஹீரோயினும் இல்ல சார் பரவாயில்ல நான் உங்களுக்கு இந்த ஃபைலை கொடுக்கத்தான் வந்தேன், நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு போய் கதவை திறக்கலான்னு போவாங்க. ஆனாலும் கதவு லாக் ஆகிருக்கும். அப்ப ஹீரோவும் இருமா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு கதவை திறக்க போவாரு. ஆனாலும் கதவு லாக்ல இருக்கும். ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நீ எத்தனை தடவை தாமா பாஸ்வேர்ட் போட்ட அப்படின்னு கேட்க ஹீரோயினும் நினைவில்லையா பாஸ் எக்கச்சக்கமா போட்டுட்டேன் போல அப்படின்றாங்க. ஹீரோவும் வெயிட் பண்ணு ஸ்பேர் கீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேர் கீ எடுக்க போறான். ஆனாலும் ஹீரோ வீட்டுல ஸ்பேர் கீ இருக்காது. ஹீரோவும் வெயிட் பண்ணு நான் டெக்னீஷியனுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினும் மெதுவா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இத பார்த்த ஹீரோவும் நின்னுகிட்டு நீ என்ன பண்ற வா வந்து உட்காரு அப்படின்றாரு. ஹீரோயினும் சேர்ல உட்காந்துட்டு ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்த ஹீரோவும் என்னம்மா போர் அடிக்குதா, பரவாயில்ல அப்ப நீ டிவி பாக்குறியா அப்படின்னு டிவி ஆன் பண்ண இத கேட்டு ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அத பார்த்த ஹீரோவும் என்னம்மா இந்த ப்ரோக்ராம் அவ்வளோ ஃபன்னாவா இருக்கு அப்படின்னு கேக்குறான்.
இதை கேட்டு ஹீரோயினும் டக்குன்னு சேனலை மாத்திருவாங்க. அந்த சேனல் ரொம்பவே காமெடியா இருக்கும். இத பாக்குற ஹீரோவும் கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துரும். ஹீரோயினும் ஆஹா முட்டிக்கிட்டு வருதே என்ன பண்றது அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ஏமா இது காமெடியால இருக்கு, இதுக்கு உனக்கு சிரிப்பு வரலையா அப்படின்னதும் அதுக்கு ஹீரோயினும் ஏன்பா சிரிக்கிறதா அழுகுறதான்னு கூட தெரியலப்பா, முட்டிக்கிட்டு வருதுப்பா அப்படின்னு ஒரு ரியாக்ஷனை கொடுப்பாங்க பாருங்க. அதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். See you next video guys.